எங்கள் டோக்கன் 7, அவங்க டோக்கன் நம்பர் 2. சரி, 2ஆம் நம்பர் டோக்கனு இவர் பேர்ல அது இருந்ததுனா இல்லையா? அதுவும் இல்லை பாரு. எல்லாம் திமுகவே பினாமி, டோக்கன்லேயும் பினாமி பாரு. எல்லாம் அந்த பினாமி யாரும் அனுப்பிச்சு டோக்கன் வாங்கியிருக்காங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு அங்கே வந்து 2ஆம் நம்பர் நாங்கள் தான் வந்துட்டோம். ஆரோனுடைய ஸ்டேட்மெண்ட் கேண்டிடேட்டையும் சரி, கேண்டிடேட் வந்து எலெக்ஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சொன்னார். ஸோ அந்த அடிப்படையில் 11:59 நாங்கள் வந்தால் எங்களை தான் அலோவ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. அது ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு. ஏன்னா சட்டத்தை நிலைநாட்டணும், முறைப்படி தேர்தல் நடத்தணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அதாவது வந்து முறைப்படி பார்த்தா இவங்க தான் வந்து முதல்ல நாமினேஷன் பண்ணோம், அதாவது ஏடிஎம்கே. அதுதான் நான் வாங்குவேன்னு சொன்னேன்னு அந்த சீட்டை விட்டு எழுந்தலை. ஆர்ஓ வந்து மிரட்டுற துணியில் அந்த அளவுக்கு வந்து மிரட்டிட்டு எல்லாம், அதாவது வந்து ஒரு அமைச்சர், அதே போல் மேயரு, அதே போல் வந்து மண்டல தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், இத்தனை பேர் இருந்து அவரை போட்டு மிரட்டி உருட்டி எடுத்தாங்க. அவர் சொல்லிட்டார், சட்டப்படி தேர்தல் விதிமுறைப்படி பார்த்தா 11:50 வந்த ஏடிஎம்கே கேண்டிடேட் மனோவை தான் நான் வந்து வாங்க முடியும், வேணா நான் வேணா சிஓட்ட கேட்குற சொல்லி, சிஓ யார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு ஃபோன் பண்ணார். எங்கள் எதிராக தான் ஃபோன் பண்ணி அவரை சொல்லிட்டார், நீங்கள் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் தாங்க அலோவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்னு சொன்ன பிறகு அதை சொல்லி கூட ஏற்றுக்கல. அதை அப்போது ஒரு அபினிஷியோ, ஒரு ஸ்டார்டிங்கு, ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணோம், ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கணுன்ற அடிப்படையில் அவங்களுடைய இந்த நடைமுறை இன்னைக்கு பார்த்தா எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்டாக இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியை முழுமையாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஆர்ஓவை எப்படியாவது ப்ரெஷரைஸ் பண்ணி ஈல்ட் ஆகணும்னு பார்த்தாங்க. நாங்கள் கடைசி வரல ஒத்துக்கல. எங்களை அவங்க டோக்கன் நம்பர் வந்து 8, அவங்க டோக்கன் நம்பர் வந்து 8, எங்களுது 7. டோக்கன் படி பார்த்தாலும் வந்து அவங்க எங்களுக்கு பின்னாடி தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து வந்தோம். அப்போ வந்து யாரை வந்து அலோவ் பண்ணோம்? அப்போ அதிகாரம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை வேணால் மிரட்டிங்களா? தேர்தல் நடக்காது தம்பிங்களா, தேர்தல் நடக்காது. இன்னைக்கு ப்ரெஸ்ஸு ஜனநாயகத்து 4வது தூணு. இன்னைக்கு கூட எல்லா மண்டல அலுவலகத்திலையும் வந்து ஃபோட்டோ எடுத்து இன்னைக்கு வந்து எல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஏன் இன்னைக்கு அலோவ் பண்ணல போலீஸ்? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு இந்த உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுடைய அந்த போலீஸ் காவல்துறையினருக்கு வந்து ஒரு முறைப்படுத்த தவறி ஒரு கையாளாத ஒரு தனத்தில் இன்னைக்கு வந்து இவ்வளோ சிரமம். இன்னைக்கு பிரஸுக்கு எவ்வளோ சிரமம், என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு எவ்வளோ சிரமப்பட்டீங்க. உள்ள கசைக்கு புளிஞ்சு அதை எல்லாமே பார்த்தா பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிக்கப்படுற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சுல. இன்னைக்கு எப்போது இந்த தேர்தல் அது மாதிரி நடந்திருந்தா எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அதை வந்து ஒரு முறைப்படுத்த தவறிய இந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா முழுக்க முறைப்படுத்த தவறிச்சு. அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஓ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஈல்ட் ஆகணும்னு வச்சாங்க. அது ஆர்ஓ பொறுத்தவரையில் சரியான முறையில் தான் இப்போது வேலை நடந்திருக்காரு. ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை இனிமேலும் சரி அது மாதிரி நிச்சயமாக ஒரு நியாயமாக நடப்பார்ன்ற அந்த நம்பிக்கை இருக்கு. பின்னாடி தான் அதிமுக வந்ததுன்னு சொல்றாங்க. ஆர்டிசி சொன்னாரு, சிசிடிவி காட்சிகளை பார்த்து தான் நாங்க சொன்னோம். இதுல ஒரு மூத்த அமைச்சர்கள், நீங்களும் மூத்த அமைச்சர், அவரும் மூத்த அமைச்சர், நீங்க முன்னுதாரணமா இருக்கணும். வாடா போடான்ற அளவுக்கு அவர் இல்ல, அவங்க கல்ச்சர் அது மாதிரி தான். அவங்க கல்ச்சரு. நாங்க என்ன சொல்றோம், விதியில என்ன சொல்லியிருக்கு, மரபுல என்ன சொல்லியிருக்கு, ஆர்ஓ சொன்னதை கரெக்டாக பத்திரிகைக்கு சொன்னோம். இது ஆர்ஓட்ட ஆர்கியூ பண்ணோம். அது அவங்க வந்து ஒரு 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 கல்ச்சரே வந்து அவங்களோட கலாச்சாரமே அப்படி தானே. அதாவது வந்து அதிகாரிகளை மிரட்டுறது, கொச்சையான வார்த்தைகள் பேசுறது. எங்களுக்கு பேச தெரியாத கொச்சையான வார்த்தை. நானும் காஷ்மீரில் தான் பிறந்தவன். நான் வாங்க மேடை போடுங்க, கொச்சை வார்த்தை பேசலாம். நான் ஸ்டாப்பாக நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது தெரியும். நாங்கள் என்ன சொன்னோம், கேண்டிடேட் சொன்னார், பினாமி பேரில் ஏன் போட்டீங்கன்னு கேட்டார். அதில் என்ன தப்பு இருக்கு? இன்னொருத்தன் டோக்கனில் தானே நீங்கள் வரீங்க. நீங்கள் எங்கள் டோக்கனில் தானே நாங்கள் வந்தோம். நாங்கள் அதை நீங்கள் கேளுங்க, யார் டோக்கனில் நீங்கள் வந்தீங்க? 2ஆம் நம்பர் டோக்கன் யாருது? இப்போ இருக்கிற டிஎம்கே கேண்டிடேட்டா? அவருடைய டோக்கன் இல்லையா? அப்போ அந்த டோக்கன் எடுத்துன்னு வரேன்னா ஒரு ப்ராக்சி கொடுக்குறதா எப்படி? அது என்ன பினாமியா இல்லையா? உன் பேரில் நான் வர மாதிரி இருந்தா ஃப்ராட் இல்லையா? சீட்டிங் இல்லையா? அந்த ஃப்ராடு சீட்டிங் பண்ணுறது தான் 2ஆவது நம்பர் டோக்கன் எடுத்துன்னு வந்தாங்க. அது வேலைக்கு ஆகலை. அதனால் வந்து எல்லாம் கிளம்புன்னு சொல்லி கிளப்பி விட்டு நாங்கள் தான் வந்து சட்டத்தை நிலைநாட்டி
ஒரு ஆர்கியூ பண்ணி ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுற அளவுக்கு முதல் வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு.